தங்க சந்தையில் இந்தியாவின் அசத்தல் முடிவு. உலக மார்க்கெட்டை ஆட வைக்கும் ஸ்மார்ட்டான மூவ். தங்கத்தின் விலையில் ஏற்பட்டு வரும் அதிகமான நிலையற்ற தன்மையை காரணமாக கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது RBI தற்காலிகமாக தங்கம் வாங்குவதை நிறுத்தியுள்ளது. தற்போது அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைந்ததால் தங்க விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் விலை குறையும் என்பதால் அப்போது வாங்குவதுதான் புத்திசாலித்தனமான முடிவு என கருதி இந்தியா இப்போது பின்வாங்கியுள்ளது. 2024 ஆண்டிலேயே உலக மத்திய வங்கிகள் மொத்தம் $84 பில்லியன் மதிப்புள்ள தங்கத்தை வாங்கியுள்ளன. அமெரிக்க கருவூல பத்திரங்கள் மற்றும் டாலரின் மதிப்பில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக தங்கம் உலகளவிய மத்திய வங்கிகளுக்கு ஒரு பாதுகாப்பான முதலீட்டாக மாறியுள்ளது. ஆனால் விலை தொடர்ந்து உயரும் சூழலில் தற்போது முதலீடு செய்வது சவாலாக உள்ளது. DSP மியூச்சுவல் ஃபண்ட் ஜூலை 2025 அறிக்கைப்படி உலக சந்தையில் இந்தியாவின் பங்கு 15%, மதிப்பு சுமார் $23 டிரில்லியன். உலக அந்நிய செலவாணி கையிருப்பு $12.5 டிரில்லியன் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதுவரை வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்தில் 65% நகைகளை பயன்படுத்தப்படுகிறது. உலக பொருளாதாரம் பலவீனம் அடைந்ததால் பல நாடுகள் தங்கத்தை குவிக்க தொடங்கியுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் இந்திய ரிசர்வ் வங்கியின் தங்க இருப்பு 35% அதிகரித்து 2020 653 டன்னில் இருந்து 2025 850 டன்னாக உயர்ந்துள்ளது. இதனால் 2015 10வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது உலக தங்க தரவரிசையில் 7வது இடத்தை பெற்றுள்ளது. உலக தங்க கவுன்சிலின் தகவலின்படி இந்தியாவின் அந்நிய செலவாணி இருப்பில் தங்கத்தின் பங்கு 2021 6.86% இருந்ததை தற்போது 11.35% ஆக உயர்த்தியுள்ளது. சமீபத்தில் டாலர் மதிப்பு நிலையற்றதால் தங்கமே பாதுகாப்பான முதலீட்டாக கருதப்படுகிறது. பொருளாதாரம் சரிவடைந்தாலும் தங்கத்தின் மதிப்பு உயர்வதே நாடுகளுக்கு இது நம்பகமான சொத்தாக இருப்பதற்கு காரணம். கடந்த சில மாதங்களில் இந்திய ரிசர்வ் வங்கி அதிக அளவில் தங்கம் வாங்கி வந்தது. சமீபத்திய தரவுகளின்படி ஒரே வாரத்தில் தங்க கையிருப்பு மதிப்பு $11,986 கோடியாக உயர்ந்தது. மொத்தம் $6,88,496 கோடியாக உள்ளது. இந்தியாவின் தங்க கொள்முதல் முடிவுகள் அமெரிக்காவுடன் வர்த்தக சமநிலைக்கும் தொடர்புடையவை. ஏப்ரல் 2024 பிப்ரவரி 2025 காலத்தில் அமெரிக்காவிற்கு $76.37 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை இந்தியா ஏற்றுமதி செய்தது. அதே நேரத்தில் $41.62 பில்லியன் இறக்குமதி செய்ததால் $34.75 பில்லியன் பற்றாக்குறை ஏற்பட்டது. இந்த குறையை சமநிலைப்படுத்த அமெரிக்காவிலிருந்து தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் உள்ளிட்ட விலை மதிப்புள்ள உலோகங்களை அதிகமாக இறக்குமதி செய்ய இந்தியா திட்டமிட்டுள்ளது. தற்போது $74 பில்லியன் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதி செய்யப்படுகிறது. இதில் $5 பில்லியன் மட்டுமே அமெரிக்காவிலிருந்து வருகிறது. இதை 2 - 3 மடங்கு உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் ரிசர்வ் வங்கியின் தங்க கொள்முதல் போக்கு வெறும் முதலீட்டாக இல்லாமல் பொருளாதார பாதுகாப்பிற்கான முன்னோக்கிய முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது.